காலை வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சுக்குத்தாய் என்ற இடத்துல நிற்கிறேன். இது வந்து தாய்லாந்தின் ஒரு முக்கியமான நகரம் ஒன்று. 13ஆம் நூற்றாண்டு இந்த இந்த நகரம் ஒரு பழமையான நகரம் மாதிரி. இது ஒரு முதலாவது பழமையான நகரம் ஒன்று. இங்கே இந்த இந்த நகரத்துக்கு நிறைய வரலாறு இருக்குது. இது வந்து 13ஆம் நூற்றாண்டு சுயாதீன பேரரசு தோன்றிய காலம். இது முதலாக அமைக்கப்பட்ட நகரம் உண்டு, பழமையான நகரம். அந்த இடத்துல நிற்கிறேன். இது ஒரு முக்கியமான நகரமாக கருதுகிறாங்க. ஏன்னா வந்து இது வந்து தாய்லாந்தின் ஒரு மெயின் பகுதி உண்டு. இது வந்து ஃபேமஸான இடம் உண்டு. இது வந்து நிறைய புத்தர் கோயில்கள் இருக்குது, பழமையான புத்தர் கோயில் இருக்குது. அந்த யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட இடங்கள் இதெல்லாம் அந்த கோயில் ஏரியா எல்லாம். இன்றைக்கு அந்த இடத்த போக போகிறேன், அந்த இடத்த சுற்றி பார்க்க போகிறேன். நேற்றைக்கு என்னோட நான் இன்றைக்கு வந்து அது இந்த தொடர்ச்சி தான். அப்படியே அங்கால சுற்றி பார்த்துட்டு இன்றைக்கு இன்னும் ஒரு 7 hours ஜேர்னி இருக்குது. அப்படியே அங்கால கண்டினியூ பண்ணுறேன். அப்படியே அங்கால அடுத்த இடத்துக்கு. அது எந்த இடம்னு போய்க்க உங்களுக்கு சொல்லுவேன். பாருங்க, இந்த இடம் நான் நிற்கிற ஹோட்டலு தான். நான் சொன்னேன் நேற்று ராத்திரி உங்களுக்கு, இந்த ஹோட்டல் வந்து 2 room, 4 பேர் நிற்கிற செப்பரேட் ரூம், ஸ்விம்மிங் பூல் இருக்குது. ப்ரைஸுக்கு சரியான டீசன்ட் ப்ரைஸ். அதோட எல்லாம் இருக்குது. சாப்பாடு, பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஃப்ரீ, அதோட இன்க்ளூசிவ். அடுத்தது இங்கே நிறைய ஏசியா தெரியும் தானே, என்ன அங்கே உள்ள கூடுதலான சிம்லர் இங்கே இருக்குன்னு சொல்லாங்க. அதே வெதர், மாமரங்கள் எல்லாம் இருக்குது. அங்கே இருக்கிற மாதிரி எல்லாம் இருக்குது. கூட ஜாக் ஃப்ரூட் இருக்குது, எல்லாம் கூட இருக்குது. ஆனால் இங்கே கூட நிறைய பழங்கள் நிறைய இருக்குது. இங்கே படிவாக இருக்குது. எனித்தான் அதே மற்ற எலும்பில் நான் அப்போ எனக்கு டைமுக்கு ஒழும்பிட்டு உங்களுக்கு இதை சுற்றி காட்டுறேன். வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் கேதிஸ் டு கோ. இப்போ நம்ம வந்து சுக்குத்தாய் முதல் ராஜ்யத்தின் பழங்கால கோயில்கள் அந்த இடத்துக்கு வந்திருக்கேன். இது வந்து யுனெஸ்கோவால் பாதுகாக்கப்படுற இடங்கள் இதெல்லாம். இந்த கோயிலுக்கு வந்து நிறைய சிறப்பான வரலாறு இருக்குது. இங்கே தான் வந்து தாய்லாந்து மொழி உருவாக்கம் பெற்ற இடம் என்று சுக்குத்தாய் மக்கள் சொல்லினோம். இங்கே வந்து நிறைய புத்தர் கோயில்கள், இடிஞ்ச புத்தர் கோயில்கள் இருக்குது நிறைய. இது வந்து ஒவ்வொரு இடம், இது வந்து பெரிய ஒரு இடம். இது வந்து இப்போ வந்து பூங்காவாக இதை பார்க்கணும். நிறைய புத்தர் சிலைகள், புத்தர் கோயில் வந்து எல்லாம் வந்து ஒவ்வொரு இடங்களில் இருக்குது. இது வந்து பெரிய ஒரு ஏரியா. இதை சுற்றி பார்க்குறான்னு சொன்னால் நீங்கள் வந்து அந்த எலக்ட்ரிக் டிரான்ஸ்போர்ட் மாதிரி வச்சுக்கணும். அதுக்கு நீங்கள் 300 ரூபா கொடுத்தீங்கன்னா ஒரு மத்தியாலம் அவளை சுற்றி காட்டுவினோம், ஏற்றி கொண்டு போகணும். நீங்கள் ஒரு ஸ்டாப்பில் இறங்கி பார்க்கலாம். அல்லது நீங்கள் சைக்கிள் மாதிரி ட்ரெயின் பண்ணலாம், சைக்கிள்லையும் சுற்றி பார்க்கலாம். நடந்து பார்க்க முடியாது, பெரிய இடம், பெரிய தேசத்தை பிடிச்சிருக்கு. அதில் வந்து நீங்கள் சுற்றி பார்க்குறான்னு சொன்னால் சைக்கிள் அல்லது இப்படி அந்த எலக்ட்ரிக் டிரான்ஸ்போர்ட் மாதிரி வச்சுக்கணும், அதில் ஏறி பார்க்கலாம். நல்ல அழகாக வச்சிருக்கணும். ஒரு டூரிஸ்டாக்கள் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி நல்ல க்ளீனாக இருக்குது. நிறைய பச்சையாக இருக்கிற இடங்கள்லாம் வந்து இந்த குப்பையில் எங்கேயுமே காண முடியாது. இதெல்லாம் வந்து இப்போயே வந்து வேறுங்க இவ்வளோ அழகாக இருக்குது. அந்த டைமில் ஒன்று முடிவடாமல் இருக்க இவ்வளோ அழகாக இருந்திருக்கும். இதுவும் ஒரு முக்கியமான இடம், வந்து பார்க்க வேண்டிய இடம்.
மிஸ் பண்ணாமல் அதை பாருங்கள் இந்த இடத்தையும். புத்தர் இருக்கிறார். நிறைய புத்தர் அந்த விகார மாதிரி எல்லாம் இருக்குது. அதில் ஒன்று வந்து ஸ்ரீலங்காலேயும் அதே மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்த்தேன் நான். அதில் வந்து ஸ்ரீலங்கான்ற அமைப்பும் இது ஒரே மாதிரி அது வந்து அதில் போட்டிருக்கு. நம்ம ஸ்ரீலங்காலேயும் இதே மாதிரி வடிவமைப்பிலான் அந்த புத்தர் விகாரம் இருக்குன்னு சொல்லி. புத்தர்ண்டா அரச மரம் இருக்கும் பாருங்க, எல்லா இடம் அரச மரம் இருக்கும். இங்கேயும் அரச மரம் தான். எவ்வளோ கோயிலை கட்டியிருக்கணும் ஒரு இடத்தை பிடிச்சி. நிறைய நல்ல அமைதியாக இருக்குது இந்த இடங்கள்லாம் பார்க்கக்கூடிய. அந்த ரிலாக்ஸாக பார்க்குறதுக்கு நல்ல இடம். கொஞ்சம் பின்னாடி டைமாண்டா நல்லா இருக்கும். மத்தியானங்களில் கொஞ்சம் வைக்க கூடவாக இருக்கும். ஆனால் நீங்கள் நடந்து எப்போவுமே பார்க்க முடியாது. தூரம் நீங்கள் அப்படி ஒரு இடத்துக்கு வந்துட்டு போகிற முடியும். சுற்றி பார்க்குறேன்னு சொன்னால் ஒரு மத்தியானம் முடியும். நாங்கள் அந்த எலக்ட்ரிக் அந்த இதெடுத்து அவங்களுக்கு ஒரு மத்தியானம் எடுத்து சுற்றி பார்க்குறதுக்கு. ஸோ நடந்து நீங்கள் பார்க்க முடியாது. எல்லாம் அப்படியே அந்த இதாக இருக்கான பாருங்க, எல்லாம் வந்து சிதைஞ்சு போய் அந்த இது இல்லாமல் இருக்குது. ஆனால் அதை வரைய பாதுகாக்கணும். எல்லாம் இதுக்கு ஒரு கேணி மாதிரி வந்து அது குறுக்க ஒரு பாலம். நல்லா நீட்டாக வச்சுக்காங்க. இப்போ வேறு நாடில் எனக்கு தெரியலை. இப்போ இப்படியான இடங்களை வந்து சரியான நீட்டாக இந்த ஆக்கள் இந்த நிறைய பேர் நின்று குப்பையாக்குற மாதிரி இல்லை. அந்த இடத்த வந்து அந்த மக்களும் வந்து நீட்டாக வச்சுருக்காங்க. அந்த நாட்டின் முக்கியத்துவம் தெரியும் நாளைக்கு. மற்றது அந்த அவைய நாட்டை மதிக்கணும். என்னோட நாடு, நான் குப்பை போடக்கூடாது, நான் இந்த நாட்டை வந்து நீட்டாக வச்சுருக்கோன்றது ஒவ்வொரு குடிமகன்ற கடமை. அதை வந்து சரியாக செய்யணும். ஒவ்வொரு தாய்லாந்து மக்கள்
நார்மலாக எல்லா நாட்டுக்காரும் அப்படி தான் இருக்கணும், எல்லா நாட்டு மக்களும். அது சில நாடுகளில் கடைப்பிடிக்கிறதில்ல. அதுக்கு அரசாங்கம் கொஞ்சம் அதுக்கான விஷயங்களை செய்ய வேணும். என்னென்னு சொல்கிறது, இப்போ இந்த இடங்களில் வந்து குப்பை போடுறதுக்கான இடங்கள் வச்சுக்காங்க. இப்போ முக்கியமான இடங்களில் வந்து அப்படியே ரோட் சைட்டில் குப்பை வாளி, குப்பைகள் போடுறதுக்கான இடங்களை வந்து அமைக்க வேணும். இப்போ சில இடத்த போனால் எங்கே போடுறேன்னு தெரியாது, கையில் வச்சு கொண்டு தெரிய வேண்டியிருக்கு, எங்கே போடுறேன்னு தெரியாமல் இருக்கும். இப்போ நான் அந்த குப்பையை கையில் ஒரு பேப்பரோ ஒரு ஏதாவது வேஸ்டேஜ் வச்சுருந்தேன், அதை எங்கே போடுறேன்னு தெரியாது, இடம் இல்லை போடுறதுக்கு. கடைசியில் பார்த்துட்டு எங்கே போடுறேன்னு தெரியும், நான் கையில் எவ்வளோ தூரம் தான் கொண்டு தெரிய முடியும். அப்போ அதை மக்களுக்கு வந்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊக்குவிக்க வேணும். இப்போ நான் ஒரு நாட்டுக்கு போனேன்னு சொன்னால் ஓகே, என்னால் ஒரு என்னோட கையில் வச்சுருந்தா அதை போட முடியாது. அண்டை வந்து அப்படி நாங்கள் பழகிட்டோம்னா பழக்கத்தில் வந்துட்டோம்னா அதை நாங்கள் செய்ய மாட்டோம். அது பழக வேணும், உலகத்துக்கு நாள் இருக்கும். ஆனால் அதுக்கு இந்த விஷயங்களை வந்து அரசாங்கமும் அமைச்சு கொடுக்க வேணும். இந்த நாட்டில் வந்து இவ்வளோ பாருங்க, இந்த நாடு இல்லை கூடுதலாக அப்படி தான் இருக்கணும். எல்லா நாடும் அப்படித்தான், யூரோப்பாவிலெல்லாம் அப்படித்தான். ஒவ்வொரு நாட்டுக்கும் வந்து நிறைய என்ன நல்ல விஷயங்கள் எங்கே இருந்தாலும் நாங்கள் கற்றுக்கொள்ளணும். அந்த நாட்டுக்கான தனித்துவம் அப்படியே தெரியுது. ஒரு நாட்டுக்கு வரைக்குள்ள இவ்வளோ நீட்டாக க்ளீனாக வச்சிருக்கணும். ஸோ அழகான நாடு, நல்ல பச்சை பசையலண்டு பச்சை போர்வையாக போர்த்தி விட்ட மாதிரி இருக்குது. How are you, man? Bye. சூப்பராக இருக்குங்க. வெயில் தான் கொளுத்தி எடுக்கிறார். எல்லா இடம் பார்க்க ஓட்டாடிட்டு வாங்க. சரியா ஓகேங்க. ஸோ நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த இடங்கள் பார்க்குறது எல்லாம் அல்லி தடாகம், அல்லிப்பூக்கள் எல்லாம் இருக்குது. ஒவ்வொரு விஹாரைக்கு முன்னாலேயும் ஒரு புத்தர் விஹாரைக்கு முன்னாலேயும் ஒரு குளம் அல்லது இப்படி அந்த இது மாதிரி கட்டிக்கணும் சுற்றி. இதை சுற்றி அப்படி ஒரு தடாகம் மாதிரி கட்டி அதுக்கு வந்து ஃபுல்லாக அல்லிப்பூக்கள் சுற்றி இந்த ரவுண்டாக வந்து அப்படி கோயிலை சுற்றி இப்படி போகுது. ஃபுல்லாக பூக்கள் பூத்துருக்கே நல்லா அழகாக இருக்கும், சூப்பராக இருக்கும். பனை மரம் இருக்குது, இங்கே பாருங்க பனை இருக்குது. ஆனால் இங்கே தாய்லாந்தில் வந்தால் இளநீ குடிங்க. இளநீ நல்ல டேஸ்ட். இளநீ வந்து சரியான இனிப்பான இளநீ இருக்குது. நல்லா கூலாக வச்சு தருவாங்க. நீங்கள் இளநீ மட்டும் குடிக்கலாம். அந்த உப்பு கேட்குறேன், பட் நான் இங்கே காசு மட்டும் மாற்றிட்டு வாங்க. காசுலாம் வராதுங்க. இந்த பேங்க் கார்டு எல்லா இடமும் எடுக்க மாட்டாங்க, க்ரெடிட் கார்டு. முக்கியமாக நீங்கள் காசு பண்ணுறோம். கேணி பாருங்கோ, வாங்குறேன். சைவ சமயம் கேணி மாதிரி நடுவில் புத்தர் இருப்பார்.
வந்திருக்கோம். கிராமம் வந்து கிராமத்தில் ரெஸ்டாரண்ட் வந்து சாப்பாடு ரோடு இருக்குது. தான் வரப்போகுது. சாப்பிட போகிறோம். எக் வறுவல் ஒன்று வந்திருக்குது. இப்போ ஃபிஷ் வறுவல் வந்திருக்கு. இதுதான் ஃபிஷ். ரைஸ் வந்திருக்கு. ஃபிஷ் ஆர்டர் பண்ணாங்க. ஆம்லெட், சிக்கன் விங்ஸ், salad, fish fry and rice. நான் இங்கே ஒரு ஷாப்பிங் மாலுக்கு வந்தேன்னா சும்மா ஷாப்பிங் பண்ணி சும்மா சின்ன சின்ன ஐட்டங்கள் வாங்கிட்டு போக முடியும் சும்மா இப்போ யூஸ் பண்ணுறதுக்கு. அப்போ இங்கே வந்து நான் காஃபி குடித்தேன் நான் ஸ்டார்பாக்ஸில். அப்போ இதில் ஃபோனை மறந்து விட்டு வந்துட்டேன். தினமும் ஓடி வந்து கொண்டு வந்து வந்துச்சுன்னா மறந்துட்டீங்கன்னு சொல்லி. அப்புறம் என்னோடய மகள் வந்து ஷூ என்னவா புதுசாக அதையும் மறந்து வரீங்க விட்டு வந்துட்டேன். உடனே கஸ்டமர் சர்வீஸில் கொடுத்துட்டு இன்ஃபர்மேஷன் எடுத்து ஓடி வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இது உங்களுடைய வந்து கேட்டு கொண்டு வந்து வந்துச்சுன்னா. இதில் இந்த நாட்டு மக்கள் வந்து மற்றாக்கின்ற பொருள்களுக்கு ஆசைப்படாத மக்கள் வந்து நிறைய தெரியுது. ஓகே, அவன் உழைப்பு மட்டும்தான், உழைப்பை மட்டுமே நம்பி இருக்கிற ஒரு மக்கள் என்றுனா தாய்லாந்து மக்கள் வந்து வேலை செய்து காசு எடுப்பின தவிர மற்ற வேண்ட பொருளை வந்து அது வந்து அவன் நல்ல குணத்தையும் காட்டுது. அவன் நல்ல பண்பாடு, அவன் கடவுள் பக்தி கூட்டினாக்கள் நிறைய. ஸோ இந்த இடத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா சேஃபாக ஃபீல் பண்ணீங்க. எங்கேயும் நீங்கள் தெரியலாம் உங்களுக்கு. நான் இப்போ தாய்லாந்து ஓகே பேங்காக்லேருந்து ஒரு 300 தள்ளி தான் நிற்கிறேன். பட் ஸோ நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் வந்தீங்கன்னா இந்த இடத்துல பார்க்கலாம், பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. தாய் மக்கள் வந்து சரியான ஃப்ரெண்ட்லியான மக்கள். சும்மா சொல்லுவாங்க ஓகே தாய்லாந்துன்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரிஞ்சு ஓகே தாய்லாந்துன்னா தாய் மசாஜ் சும்மா அந்த இதுன்னு அவங்க பண்பாடு கலாச்சாரங்கள் வந்து நிறைய அவன் வேறு மாதிரி ஃபுல்லாக வந்து வேறு மாதிரின்னு சொல்கிறத ஓகே பிடிச்ச மாதிரி மக்களுக்கு எல்லோரும் பிடிக்கும். அவங்களுக்கு வந்தீங்கன்னா வேண்டிய பிஹேவியர்லாம் வேறு மாதிரி ஒரு சரியான சாஃப்டாக தான் இருக்குது. மேலே பார்த்தாலும் ஒரு இங்கே ஒரு ஆக்களை வந்து ஒரு கோபமான முகத்தை பார்க்க முடியாது. எல்லோரும் ஒரு சிரித்த ஒரு அன்பான ஆக்களை தான் இருக்கணும். ஸோ உங்களுக்கு பிடிக்கும்பா. நீங்கள் தாய்லாந்துக்கு வர போகிறீங்கன்னு சொன்னால் சும்மா பேங்காக் சிட்டி அல்லது சும்மா டூரிஸ்ட் சும்மா அந்த ஏரியாக்களுக்கு மட்டும் போகாமல் சும்மா லோக்கலாக சுற்றி பாருங்கள். வேறு எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று உங்களுக்கு கிடைக்கும். ஸோ தாய்லாந்து டூர் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் என்னை பொறுத்தவரை நீங்கள் ஒரு சும்மா குறிப்பிட்ட இடம் வந்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு தெரியாது. சும்மா டூரிஸ்ட் ஏரியா வந்து ஓகே டூரிஸ்ட் மக்கள்லானே ஓகே அந்த இடத்துல வந்து நீங்கள் எல்லா விதமான கலாச்சாரம் மாதிரி ஒன்று மிக்ஸ் ஆகிற இடம். அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வித்தியாசமாக தான் தெரியும். ஓகே தானே இப்படி தானே நீங்கள் லோக்கலை இடங்கள் சுற்றி பார்க்கணும். இதெல்லாம் ஒரு சும்மா லோக்கல் ஏரியாவில் ஒரு சும்மா ஒரு கடை உண்டு, சூப்பராக இருக்குது. எனக்கு இந்த தாய்லாந்து வந்து சரியான நிறைய நாட்டுக்கு போயிருக்கேன். இந்த நாடு பிடிச்சிருக்குன்றதை விட ரிலாக்ஸ் அண்ட் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று எனக்கு. ஓகே இது இன்றைக்கி நான் 3ஆவது நாள். இன்னும் இருக்குது நிறைய இடம் போகிறது. எல்லாத்தையும் உங்களை வீடியோ பிடிச்சி என்னால் முடிஞ்சளவு காட்ட பார்க்குறேன். இந்த வீடியோ பார்த்து இங்கே பண்ணுங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே இந்த வீடியோ அப்படியே தொடர்ந்து பாருங்கள், பார்த்து சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் அடுத்தடுத்த வீடியோக்கள் செய்கிறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ப்ளீஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க நினைக்கிறேன். பாருங்கள். டேக் கேர்.